குரு பகவான் வக்கரத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியம் அள்ளித்தரக்கூடியதற்கு அளவே கிடையாது. மிகச்சிறப்பானதொரு யோகம் ஏற்படும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்கள் ராசிநாதனாச்சு அவர் வக்கரம் உங்களுக்கு என்ன இவ்வளோதான் கொடுக்கணுன்னு இருக்கா, அந்த மாதிரி அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரப்போகிறார். இப்போ இருக்கக்கூடிய கேது மிகச்சிறப்பு 6ஆம் இடத்துல. உங்கள் மேலிருந்து வந்த பழிச்சொல் பாவங்கள் தேவையில்லாத சந்தேகங்கள் இதெல்லாம் விலகும். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும், அரசாங்க வேலைகள் கிடைக்கும். முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருங்கருணையினாலே, லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பெருங்கருணையினாலும் நமது பூலோகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே பல ஜீவராசிகள் இறைவனால் படைக்கப்பட்டு அன்றாட வாழ்விலே பல கஷ்டங்களும் பல சந்தோஷங்களும் பல துன்பங்களும் பல நன்மைகளும் பல தீமைகளையும் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சூரிய உதயமுமே நமக்கு பார்த்தோம்னா ஒரு புதிதாகத்தான் இருக்கும் அன்றைய விடிவு. இப்போ அன்றைய விடிவு தினம் நமக்கு நன்மையை தருமா அப்படின்னு ஆவலோடு இரவு படுக்கும்போது கஷ்டமாவது படுக்கிறோம். இன்றைய விடியல் பொழுது நமக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அன்றைக்கு தினத்தை எல்லாருமே துவங்குறோம். உங்களோட கலந்துக்கு வந்திருக்கிறது யாரு நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பதிவுகள் நம்மளுடைய தொலைக்காட்சியின் டிவோட்டினேஷன் வாயிலாக நாம் பார்க்குறோம். ஜோதிட ரீதியாக சரி, ஆன்மீக ரீதியாக சரி. அப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொழுதும் நமக்கு நன்மையை தருமா அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வகையில் இப்போ பார்க்குற பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற 2026 இந்த 2026ஆவது வருடம் இந்த புத்தாண்டு. ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிக்கிறது இங்கிலீஷ் வருஷம் தான் போடுறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம்னா இங்கிலீஷ் டேட் தான். பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துட்டால் ஆங்கில தேதி. இப்போ ஆங்கில புத்தாண்டை தான் ஜனவரி 1ன்னு கொண்டாடி, ஏன்னா எல்லாமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நம்ம பழக்கத்தில் கொண்டு வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல வகையான ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவரெல்லாம் எழுதி வைத்துட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போய் 12 ராசிக்கு நம்ம விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு 2025 முடிய போகுது. நாள் போகிறதே தெரியறதில்லை. இப்போ தான் 2025 பலன்கள் சொன்ன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வருஷம் வந்தாச்சு. 2026 அப்படிங்கிற ஆண்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போது இவ்வளவு நாளாக மீனராசி பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டெல்லாம் ஜென்மச்சனி, ராகு சரியில்லை, குரு சரியில்லை, இந்த மாதிரி பலவிதமான கிரகங்கள் தொல்லை, உடல்நல ரீதியாக ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மாறி வாகன பிரச்சனை இப்படியெல்லாம் சொல்ல முடியாத பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும்
கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு, பொதுவாக மீனராசினாலே ரொம்ப கஷ்டம்தான், ஆனாலும் அதில் ஓரளவு இதாக சொல்லுவாங்களே கழுவுற மீனில் நழுவுற மீன் இந்த மீனராசி. அது ஏன் அப்படின்னா, மீனராசிக்கு அதிதேவதை குரு பகவான். இந்த குரு பகவானுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படியோ எதையோ பண்ணி எப்படியோ சமாளிச்சிடுறீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி கிரக நிலவரங்கள் வேறு ராசிக்காரனுக்கு இருந்தான்னா அவன் படுத்தவன் தான் எந்திரிக்க மாட்டான். நீங்கள் இந்தளவு சமாளிக்கிறதுக்கு காரணம் ராசிநாதன் குரு பகவான். அப்பேற்பட்ட ராசிநாதனுடைய இதில் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு அவ்வளவா ஒரு என்னதான் கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கு. சரி வாங்க, இந்த 2026 எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். 2026 ராசிநாதன் 4ஆம் இடத்துல வக்ரகதி, மிகச்சிறப்பு. அர்த்தாஷ்டம குரு தான் இருந்தாலும் இந்த ஆண்டு பயிற்சியை 5க்கு வந்துடுவார் ஏப்ரலில், கவலைப்பட வேண்டாம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வக்கரத்தில் இருக்கிற குரு வக்கர குரு நன்மையை செய்வார்னு தான் சாஸ்திரம், புலிப்பாணி சித்தரே சொல்லியிருக்கார். குரு பகவான் வக்கரத்தில் இருந்தால் அவர் செய்யக்கூடிய காரியம் அள்ளித்தரக்கூடியதற்கு அளவே கிடையாது. மிகச்சிறப்பானதொரு யோகம் ஏற்படும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் உங்கள் ராசிநாதனாச்சு அவர் வக்கரம் உங்களுக்கு என்ன இவ்வளோதான் கொடுக்கணுன்னு இருக்கா, அந்த மாதிரி அளவில்லாத செல்வத்தை அள்ளித்தரப்போகிறார். வருமானங்கள் இரட்டிப்பாகும். செய் தொழிலில் லாபங்கள், செய் தொழிலில் முன்னேற்றங்கள், படிப்படியாக ஒவ்வொரு இடமா நம்மளால் வேலை செய்ய முடியாத அளவு பணிகள் வரும். எந்த தொழில் செஞ்சாலும் சும்மா பணிகள் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம், சம்பளம் கொடுக்குறோம்லன்னு கேட்கலாம். அதுக்கு தகுந்த வருமானம் வரும். நம்மளுடைய வேலையை நாமளே 4 பேர் வச்சு செஞ்சு முடிச்சு கொடுக்குற அளவு நமக்கு வருமானங்கள் வரும். மிகச்சிறப்பான ஒரு உயர்வை பெறலாம். சில பேருக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்களும் ஏற்படலாம். அதன் மூலம் நன்மைகள் தான். இறை வழிபாடுகள், தியானம், தபம், ஜபம், யோகம், ஆன்மீக நாட்டங்கள், ஆலயப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். வீடு மனை வாகன வசதிகள் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்து விளங்கும். கால்நடையும் வாங்கி பராமரிக்கலாம். மிகச்சிறப்பு. வீட்டில் சுப யோகங்கள், சுப மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடத்தி வைக்கலாம், நாமளும் நடத்திக்கலாம். திருமண பிராப்தி உண்டாகும். 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்துடுவார். இப்போ 6ல் இருக்கார், வரக்கூடியவர் 5. இப்போ இருக்கக்கூடிய கேது மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல இருந்து வந்த உங்கள் மேல் இருந்து வந்த பழிச்சொல், பாவங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் இதெல்லாம் விலகும். நரம்பு ரீதியான பிரச்சனைகள் விலகும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. இராணுவம், பாதுகாப்பு படை வீரர்கள், பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கேளிக்கை, சினிமா, விளையாட்டு, கலைத்துறை, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, மக்கள் தொடர்பு, இதில் மீடியா, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பான செல்வம், இரட்டிப்பான பெயர், புகழ், அவங்களுடைய பெயர் வெளியில் தருவது, வியாபகமாகிறது, பாராட்டுகள் எல்லாம் உண்டாகும். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, அதுவும் நன்மை. உடல் நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை. மருத்துவர்களுக்கு நன்மை. தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கு நன்மை. கணவன் மனைவி உறவு மேம்படும். வம்ச விருத்தி ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக நகை வியாபாரிகளுக்கு நன்மை. ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த 2026 மீனராசின்னு எடுத்துட்டோம்னா கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் 2026 அமையுது. இருந்தாலும் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். அதில் ஏதாவது குறைகள் இருக்கா அதையும் களைஞ்சிட்டோம்னா 2026 மீனராசி அடிக்க ஆளல். பொதுவான பலன்களில் 100க்கு 99% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 100% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு 95% நன்மைகள். இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம்
சிவப்பு மஞ்சள். அனுகூலமான திசை வடக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7 9. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான், காளி தேவி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு ராகு கேது இவாளெலாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாட நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11. அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தர் ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தர் கையில் அடிபடலாம், ஒருத்தர் கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 9837 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட். அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.